அடுத்தவர்களுடைய மானம் மரியாதை இந்த விஷயத்துல ஒரு மனிதன் கை வைக்கிறது என்பது எவ்வளவு நெத்திய சஜிதால வைத்தாலும் சரி, எவ்வளவு சுனத்தா நோன்பு பிடிச்சாலும் சரி, நல்லா விலை கொடுங்க. ஹுக்கூக்குல்லாஹ் எவ்வளவு அதிகம் செஞ்சாலும் நன்மை கிடைக்கும். ஆனா அதையெல்லாம் தரமட்டமாக்குறது, நன்மை செய்யறது பெரிய விஷயம் இல்ல. சுப்ஹானல்லாஹ், நன்மை அல்ஹம்துலில்லாஹ் லேசாக்கி வச்சிருக்கான் அல்லாஹ். நன்மை செய்யறது பெரிய விஷயம் இல்ல, அதை மௌத்து வரை அந்த நன்மையை பாதுகாக்கிறது பெரிய விஷயம். நன்மையை பாதுகாக்கணும். நன்மையை பாதுகாக்காம பேணுதல் இல்லாமல் வாழ்ந்தால் நன்மை செய்வாரு, இங்கால செய்வாரு, அங்கால கொடுத்துக்கிட்டே இருப்பார், இங்கால செய்வார், அங்கால கொடுத்துக்கிட்டே இருப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்தவருடைய மானம் மரியாதை, குல்லுல் முஸ்லிம் அலல் முஸ்லிமி ஹராமுன் தமுஹு வ மாலுஹு வ இர்துஹு, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அடுத்த முஸ்லிமுடைய மானம், உதிரம், அவருடைய மான மரியாதை, உதிரம் இதெல்லாம் ஹராம். ஹராமுன் தமுஹு, அவருடைய இரத்தம், அவருடைய பொருளாதாரம், அவருடைய மான மரியாதை எல்லாம் ஹராமாக்கப்பட்டு தடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தவருடைய மானத்துக்குள்ள நம்ம கை வைக்க இயலாது, அடுத்தவருடைய மரியாதையில கை வைக்க இயலாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனை பத்தி அவதூறு சொல்றது, ஒரு மனிதனை பத்தி இட்டு கட்டுறது, ஒரு மனிதனை பத்தி புறம் பேசுறது, ஒரு மனிதன் இல்லாத பொல்லாத விடயங்களை சொல்றது, உண்மையான பேணுதல் உள்ள மனிதர்கள் இப்படி இருக்க மாட்டாங்க. இரட்டை